திரும்ப திரும்ப இதை பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என்பது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. நான் சொன்னதை நிரூபிக்கலன்னா நீங்க சொல்ற தண்டனை ஏத்துக்கிறேன், நீங்க சொல்றதை நிரூபிக்கலாம், நான் சொல்றதை ஏத்துக்க தயாரா? பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் பேரவையில் முதலமைச்சர் சவால் விடுத்திருந்தார். எனவே இன்று அந்த சவாலில் வெற்றி பெற்றது யார், சபாநாயகர் என்ன தீர்ப்பு கொடுத்தார் என்பதை தான் இந்த செய்தி தொகுப்பில நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நீங்கள் மீண்டும் மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பற்றி பேசினால் நான் உங்கள் ஆட்சியில் நடைபெற்ற பொள்ளாச்சி விவகாரம் பற்றி பேச வேண்டி இருக்கும் என்று அவர் பேசியிருந்தார். என்ன பேசுவீங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியும் ஆவேசமாக பதிலடி கொடுக்க இவர் சொன்னார், அதாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், நீங்கள் இந்த புகார் 12 நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது, காலதாமதமாகத்தான் வழக்கு அந்த புகார் பெறப்பட்டது, அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள் என்ற ரீதியிலே அவர் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் அதனை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுத்து 24ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2019 புகார் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாளே, அதாவது 24 மணி நேரத்தில், புகார் பெறப்பட்ட 24 மணி நேரத்தில் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், 3 குற்றவாளிகளை கைது செய்தோம், இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அவர் சொன்னார். உடனே முதலமைச்சர், நான் ஒரு சவால் விடுகிறேன், நீங்கள் 12 நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆர் போட்டீர்கள், 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை, இதற்கான ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன் நாளை சபாநாயகரிடம், நான் சொல்வது உண்மை என்றால் நான் கொடுக்கக்கூடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா? ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய தண்டனை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன், சவாலுக்கு தயாரா என முதலமைச்சர் நேற்று அறிவித்திருந்தார். எனவே இந்த சூழலில் இன்று எப்படி இது நடைபெறும் என்று ஒரு பரபரப்பாக இருந்தது. அசம்பிளி அந்த வழி போற வழியில் தான் இப்ப நம்ம நின்று இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒரே பரபரப்பா இருந்தாங்க. காவலர்கள் முதற்கொண்டு அனைவருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். என்னடா நேற்று முதலமைச்சர் வந்து சவால் விட்டு போயிட்டாரு, இன்னைக்கு வந்து ஆதாரம் கொடுப்பாங்களா, எதிர்க்கட்சி என்ன ஆதாரம் கொடுப்பாங்க, சிஎம்மும் போய் ஆதாரம் கொடுப்பாரா, என்ன நடக்கும், அதை பத்திலாம் நீங்க பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பா இருந்தது. காலையில் 9 மணிக்கே வந்து நம்ம சபாநாயகருடைய அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கு முதலமைச்சர் வந்து சில நிமிடங்கள் சபாநாயகரை சந்தித்து விட்டு சென்றார். அப்போது அவரும் ஆதாரத்தை கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகு சில நிமிடங்கள் தாமதமாக அதிமுகவினர், முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சபாநாயகருடைய அறைக்கு சென்றார்கள். அவர்களும் ஒரு ஃபைலை நீட்டினார்கள். அதில் அப்போது பதியப்பட்ட வழக்கினுடைய அந்த எஃப்ஐஆர், அதில் சில வெளியிடக்கூடாத விஷயங்களை எல்லாம் மறைத்து விட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பியும் அது தொடர்பான ஆவணங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளே என்ன பேசினார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆவணத்தோடு உள்ளே சென்றார்கள், சபாநாயகரிடம் கொடுத்தார்கள், வந்தார்கள். பிறகு வழக்கம் போல 9:30 மணிக்கு அவை கூடியது. அனைவருமே பத்திரிகையாளர்களாம் மிக நுட்பமாக காதுகளை தீட்டிக் கொண்டு இந்த பொள்ளாச்சி விவகாரம் சம்பந்தமாக விவாதம் நடைபெறுமா, சவாலில் யார் வெற்றி பெறுவார், முன்னாள் முதலமைச்சரா இந்நாள் முதலமைச்சரா, எடப்பாடி பழனிசாமியா சிஎம்மா என்று மாறி மாறி விவாதங்கள் எல்லாம் இங்கே ஒரு விவாதம் நடைபெறுமா என்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் பேசினார், அமைச்சர்கள் பேசினார்கள், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இது குறித்த விவாதம் வரவே இல்லை. ஏறக்குறைய நிறைவு தருவாயை எட்டிய போதுதான் அவை முன்னவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் எழுந்து நேற்று இந்த சபையிலே ஒரு சவால் விடுக்கப்பட்டதே, அது குறித்து யாரேனும் இந்த ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்களா, நீங்கள் அது குறித்து ஆதாரங்களை கொடுத்திருந்தால் விவாதம் நடத்த வேண்டும், தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி துரைமுருகன் முடிய இருந்த விஷயத்தை நினைவுபடுத்தினார். எனவே சபாநாயகரும் அது தொடர்பாக விரிவான விளக்கத்தை கொடுத்தார், ஒரு தீர்ப்பையும் கொடுத்தார். அதாவது இன்று காலையிலே முதலமைச்சர் வந்து என்னை சந்தித்தார், இது தொடர்பான ஆதாரங்களை என்னிடம் கொடுத்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை நோக்கி வந்தார்கள், என்னிடம் ஆதாரங்களை கொடுத்தார்கள். இந்த விஷயத்தை இத்தோடு முடித்துக் கொள்ளலாம், அதாவது இந்த அவையிலேயே முடித்துக் கொள்ளலாம், விவாதம் எல்லாம் தேவையில்லை, ஆதாரம் இதோ இருக்கிறது என்று என்னிடம் கொடுத்தார்கள் என்று அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் அப்பாவு பேசும்போது சொன்னார், முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதேதான் ஆதாரத்தில் இருந்தது, முதலமைச்சர் சொன்னதுதான் உண்மை என்ற ஒரு தீர்ப்பை சொல்ல அங்கு இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கொதித்து போய்விட்டார்கள். உடனே ஓடி வந்து கோஷங்களை எழுப்பினார்கள், நாங்க கொடுத்த ஆதாரத்தில் நிறைய உண்மைகள் இருக்கு, நாங்க கொடுத்ததுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அதன் பிறகுதான் அவர் விரிவான விஷயங்களை பேச ஆரம்பித்தார். பொள்ளாச்சி விவகாரத்தில் நடைபெற்றது 2019 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த வன்கொடுமை நடத்தப்பட்டது அந்த பெண்ணுக்கு. ஆனால் 16ஆம் தேதி வரை இது வெளியிலே தெரியவில்லை, அப்படியே மறைக்கப்பட்டது. 16ஆம் தேதி மாலையில் தான் அந்த பெண்ணின்
தாயார் கேட்கிறார், அம்மா உன் கழுத்துல போட்ட செயின் இருந்துச்சு, அது எங்க காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அந்த பெண் அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட தனக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவரிக்கிறார். உடனே அவரது அண்ணன் சென்று அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களை அடித்ததாக கூறி அடுத்த நாள் அவர்கள் மருத்துவமனையிலே அட்மிட் ஆகிறாங்க. எனவே அங்குதான் ஒரு காவல் ஆய்வாளர் சென்று அந்த விசாரணை மேற்கொள்கிறார். அதற்குரிய ஆவணங்கள் இருக்கின்றது. அதே போல இந்த பெண்ணினுடைய அண்ணன் அவர் சென்று 16ஆம் தேதியை காவல்துறையை அணுகுகிறார். ஆனால் வழக்கு பதிவு செய்யவில்லை. பிறகு மாவட்ட எஸ்பியை சந்திக்கின்றார். 19ஆம் தேதி சென்ற போதும் அங்கும் வழக்கு பதிவு செய்யவில்லை. மீண்டும் டிஎஸ்பியை சென்று பாருங்கள் என்று சொல்கிறார். 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை அவர் டிஎஸ்பியை சந்திக்கவில்லை. 22ஆம் தேதி தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணன் டிஎஸ்பியை சந்திக்கின்றார். அங்கும் அந்த வழக்கினுடைய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம் ஒரு கையொப்பம் பெறப்பட்டு 24ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. 25ஆம் தேதி தான் அந்த 3 குற்றவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அதன் பிறகு ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் என்ற விவரங்களை எல்லாம் சபாநாயகர் சொல்லி முடித்தார். அதற்குள்ளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் கூச்சல், நீங்கள் சொல்வது உண்மையில்லை, எங்களிடம் வேறு விஷயங்கள் இருக்கிறது, நாங்கள் கொடுத்ததில் அந்த ஆதாரங்கள் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்க அங்கு ஒரு கடுமையான கூச்சல் குழப்பம் நிலவியது. மீண்டும் மூத்த அமைச்சர் துரைமுருகன் எழுந்து, ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள், சபாநாயகர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் இன்னும் தீர்ப்பை முழுமையாக கூறவில்லை, அவர் தீர்ப்பு கூறி முடிக்கட்டும், அதன் பிறகு அதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அதிமுகவினர் தெரிவிக்கலாம் என்று கூற, இந்த விவாதம் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இது இரு தரப்பினருக்கும் மோதலைத்தான் உருவாக்கும். எனவே நீங்கள் முன்பு கேட்டுக்கொண்டது போல, காலையிலேயே கேட்டுக்கொண்டது போல இதை இங்கேயே முடித்து விடலாம், சபைக்கு வேண்டாம் என்ற ரீதியில் தான் நீங்கள் பேசியிருந்தீர்கள். எனவே இதனை இத்தோடு நான் முடித்து விடுகிறேன் என்று கூறி அவை நிறைவடைந்தது, இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று சொல்லி சபாநாயகர் முடித்து விட்டார். ஆனால் முதலில் ஒரு வரியை சொன்னார், முதலமைச்சர் கொடுத்த ஆதாரத்தில் முதலமைச்சர் சொன்னதுதான் உண்மை என்று புலப்பட்டது என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதிமுகவினர் கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே சபாநாயகருடைய தீர்ப்பு இதுவாகத்தான் அமைந்திருந்தது. இன்றைய தினம் சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவில்லை. காரணம், அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவரும் வந்திருந்தால் அவர் தன் பங்கிற்கு பல ஆதாரங்களை எடுத்து கூறியிருக்கலாம். அப்படி கூறியிருந்தால் இன்னும் விவாதம் சூடுபிடித்து பரபரப்பாக நடைபெற்றிருக்கும். யாருடைய ஆட்சியிலே அல்லது யார் சரியான நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது குறித்தெல்லாம் இன்னும் தெரிய வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், இருவருமே போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தற்போதைய முதலமைச்சரும் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். எனவே அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையிலே வெளியில் இந்த டிஸ்கஷன், அந்த உண்மைகள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. எனவே ஏறக்குறைய முழுமையான விவரங்கள் வெளியிடப்படாமல் முதலமைச்சர் கூறியதுதான் உண்மை என்று முதலில் கூறியிருந்தார். பிறகு இந்த விவாதத்தை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சபாநாயகர் பாதியிலேயே அதனை விட்டுவிட்டு அவை நிறைவடைந்ததாக வணக்கம் சொல்லி முடித்துவிட்டார். ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.